உங்கள் அன்பு ஸ்நேகிதி ராதா பாஸ்கரின் வணக்கம். மண்டே மார்னிங் வழக்கம் போல் ரெகுலர் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசையோட மீன் குழம்பு. நேற்று நிறைய மீன் குழம்பு வச்சுட்டேன், இன்றைக்கும் சேர்த்து. அது என்னமோ நேற்று வச்ச மீன் குழம்புனாலே அது தனி ருசி தான். 90s கிட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்கும். நித்தம் நித்தம் நெல்லு சோறு அப்படின்னு ஒரு பாட்டம் வரும்ல, நேற்று வச்ச மீன் குழம்பு நெஞ்சே இனிக்குதையா, அந்த சாங் தான் எனக்கு நேற்று மீன் குழம்பு பார்த்தாலே ஞாபகம் வரும். எவ்வளோ பேருக்கு அந்த சாங் தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச கையோட கம்பு தோசைக்கு ஊற வச்சிட்டேன். 1 கப் அளவு கம்பு, 1 கப் இட்லி அரிசி, 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை ஒரு 2 தடவை நீங்கள் மிக்சியில் போட்டும் எடுக்கலாம், அப்படி இல்லைனா கிரைண்டர்லேயும் போட்டுக்கலாம். நான் கிரைண்டரில் போட்டேன். மாவு ஆட்டிகிட்டு இருக்கிறப்பயே தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு வலிச்சு எடுத்துட வேண்டியதான். இந்த அளவு பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு 2 வேளைக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு எல்லா சட்னி காம்போவும் சூப்பராக இருக்கும்.